ஆஸ்ட்ரோவிட்டின் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். குரு பகவான் ரிஷபராசியிலும் சுக்கிர பகவான் மீன ராசியிலும் இருவரும் அவரவர் வீட்டிலிருந்து அடுத்தவர் வீட்டிலிருந்து பரிவர்த்தனையாகி இருக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல நேரம். இந்த நல்ல நேரத்தில் அமாவாசையிலிருந்து 3வது நாள் திருதியை திதி. இந்த திருதியை திதியை தான் நாம் அக்ஷய திருதியைன்னு சொல்கிறோம். இந்த அக்ஷய திருதியைன்னு வரும்பொழுது உடனே நீங்கள் எல்லோரும் பயப்படாதீங்க, தங்கம் விலை ஏறிடுச்சு, ஐயோ தங்கம் வாங்க முடியாது, தங்கத்தை வாங்கி சொல்லாதீங்க, அப்படிலாம் நான் எதுவுமே சொல்கிறது இல்லைங்க. தங்கம்னா குரு. அதனால்தான் நம்ம இந்த கேரள சம்பிரதாயத்தில் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த விஷுக்கனி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷுக்கனின்னு வரும் பொழுது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான பழங்கள், பருப்பு வகைகள், முக்கியமாக இந்த பழங்களை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்திங்கன்னா எல்லாம் மஞ்சள் கலரில் தான் இருக்கும். அதே மாதிரி கொன்றைப்பூ, அதுவும் மஞ்சள் கலர். அதற்கப்புறம் ஒரு சிறிய தங்க சங்கிலி ஏதாவது அணிஞ்சிருப்பாங்க. அந்த ஒரு கண்ணாடியில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வைப்பாங்க. ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சுருப்பாங்க. அந்த குழந்தைகளை கூப்பிட்டுட்டு வந்து அந்த கனிகளை எல்லாம் பார்க்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ண பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து விஷுக்கனி அப்படின்னு சொல்கிறது. இந்த மஞ்சள் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது குரு பகவானினுடைய அனுக்கிரகம். குரு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒருவனுடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானவர் குரு. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த பிரபஞ்சம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எழுத கற்றுக் கொடுத்த அம்மா, நம்மளை படிப்பில் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்த அப்பா, நமக்கு பாடங்கள் சொல்லி கொடுத்த அப்பா அம்மா, நமக்கு வழிகாட்டியான டீச்சர்ஸு, ஆசிரியர்கள், ஆசிரியைகள், இவங்கெல்லாம் இல்லாமல் நாம் அடுத்த படிக்கட்டுக்கு நாம் ஏற முடியாது. ஒவ்வொருவரும் ஒரு தொழில் செஞ்சிட்ருப்பீங்க. அந்த தொழிலை கற்றுக் கொடுத்தவரும் குரு தான். அப்படி இந்த குரு அப்படின்னு சொல்லும்பொழுது மங்களத்தை தருபவர், மங்களகரமானவர். நம்மளுக்கு மங்களகரம்னாலே மஞ்சள் தான். அப்போது இந்த மஞ்சள் கிரகமான குரு பகவான் ரிஷபராசி மண்டலத்தில் இருக்கிறார். அப்போது இந்த குருவை நாம் எவ்வாறு வணங்குவது, நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வாறு வசந்தத்தை கொண்டு வருவது, நமக்கு இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நாம் எவ்வாறு வெளிவருவது. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறையா பேருக்கு வேலை இல்லை, நிறைய இடத்துல லே ஆஃப் கொடுத்துட்ருக்காங்க, எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டைகள், சச்சரவுகள், இதனால் சுபிக்ஷம் கம்மியாயிட்ருக்கு. அப்போது நம்மளுடைய குடும்பத்தில் சுபிக்ஷம் வரணும் அப்படின்னு சொன்னால், நாம் சௌக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் நம்மளுக்கு இறைவனுடைய அருள் நமக்கு தேவை. இப்போ இந்த திருதியை அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது கொஞ்சம் நம்மளுடைய இதிகாசங்கள் புராணங்களில் போகும்பொழுது மாதவியினுடைய மகள் மணிமேகலை, அவளுக்கு சூரிய பகவானால் கிடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம், அக்ஷய பாத்திரம், அந்த கிடைச்ச நாள் இந்த திருதியை நாள். அதன் மூலமாக அனைவருக்கும், பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவர்கள் உணவு கொடுத்தார்கள். இப்போ பாருங்கள், சூரிய பகவான் வந்துட்டார். சூரிய பகவான் தான் உலகத்திற்கு வெளிச்சத்தையும் உணவையும் கொடுப்பவர். இந்த திருதியை அப்படின்னு நாம் சொல்லி வரும் பொழுது அமாவாசையிலிருந்து 3வது நாள் வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை திதி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, இந்த நேரத்தில் சூரிய பகவான் எவ்வாறு அனைவருக்கும்
உதவிகரமாக இருக்கிறாரோ அதே போல் நாமும் அனைவருக்கும் உதவிகரமாக இருக்க வேண்டும். இதை முதல்ல நம்ம மனசில் எடுத்துகிட்டு வரணும். இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது, தங்கம் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, மஞ்சள் கிழங்கு வாங்கலாமே, மஞ்சள் பொடி வாங்கலாமே, மஞ்சள் கலரில் ஏதாவது வஸ்திரமோ ஏதோ ஒன்று வஸ்துவோ வாங்கலாம். வீட்டுக்கு பருப்பு வாங்கலாம், துவரம் பருப்பு, மஞ்சள் கலர், இது போன்ற பருப்பு வகைகள் வாங்கலாம். அதே நேரத்தில் இந்த நாளில் நீங்கள் செய்கிறது விருத்தியாகும். நீங்கள் என்ன செஞ்சாலும் விருத்தியாகும். அப்போ விருத்தியாகும்னா அது வளர்ச்சி அடையும். அந்த வளர்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சௌக்கியத்தை கொடுக்கணும். நாம் சேர்த்து வைக்கக்கூடிய புண்ணியங்கள் தான் நம்மளுடைய சந்ததிகளுக்கு கிடைக்கும். அப்போ இது நமக்கு வளர்ச்சி அடையணும். நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நாம் ஒரு வாட்டி செய்கிறது 10 மடங்காக தினமும் செய்யக்கூடிய விஷயமாக வளர்ச்சி அடையணும். அப்படிங்கும் பொழுது இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு 10 பேருக்கோ 11 பேருக்கோ தயிர் சாதம் வாங்கி தரலாம், பால் தானம் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் சந்திரனை பேஸ் வச்சு வர்றது. பால் தானம் பண்ணலாம், தயிர் தானம் பண்ணலாம், நீர்மோர் கொடுக்கலாம், பானகம் கொடுக்கலாம். இதெல்லாம் சுபிக்ஷம். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் புண்ணியத்தை சேர்த்து உங்களுடைய சந்ததிக்கு கொடுக்குறீங்க. நாம் செய்யக்கூடிய பாவங்களும் புண்ணியங்களும் மாத்திரம்தான் நம்முடன் வருவது. அப்போது நமக்கு வளர்ச்சி அடையணும், நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம் தினமும் செய்யணும் அப்படின்னா மஞ்சளை தானமாக கொடுங்க. மஞ்சளை ஒரு மாலையாக கட்டி கோவிலில் கொடுத்தீங்கன்னா, ஆண்களாக இருந்தால் மஞ்சளை கட்டி மாலையாக கட்டி கோவிலில் கொடுத்தீங்கன்னா, அந்த கோவிலில் இருக்கிற குருக்கள் இல்லாட்டி பூஜை செய்கிறவங்க வர எல்லா பெண்களுக்கும் அந்த மஞ்சள் கிழங்கு கொடுப்பார். வீட்டில் இருக்கிற பெண்கள் இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு எல்லோருக்கும் மஞ்சள் குங்குமம் தரலாம், மஞ்சள் வஸ்திரம் கொடுக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய குடும்பத்திற்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும். உங்களுடைய சந்ததி நன்றாக இருக்கும். அதற்கு ஒரு ஆரம்பமாக இந்த அக்ஷய திருதியை விளங்கட்டும். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மலரட்டும். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய வாழ்க்கையிலும் சுபிக்ஷம் விளங்க இறைவன் அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம்.